காலை 11 மணிக்கு ஒரு பிரபலமான நிறுவனத்தில் நேர்காணலுக்கு அழைத்திருந்தார்கள். நிறுவனத்தின் பாதுகாப்பு அதிகாரியிடம் விவரத்தை கூறிவிட்டு ஹாலில் அமர்ந்து நேர்காணல் அழைப்புக்கு காத்திருந்தேன். சற்று நேரத்தில் முருகவேல் என்று அழைப்பு வந்தது. உள்ளே சென்றவுடன் சில கேள்விகள் கேட்டுவிட்டு, உங்கள் பயோடேட்டாவில் வயது 40 என்று இருக்கே, நிஜமா? ஆமாம் சார், உண்மைதான். அப்படியா? எங்கள் நிறுவனத்தில் இளைஞர்களை தான் வேலைக்கு எடுக்கின்றோம். உங்கள் வயது 40 என்று சொல்றீங்க. கொஞ்சம் யோசனை செய்ய வேண்டி இருக்கும் முருகவேல் என்றார்கள். பரவாயில்ல சார், நான் வேலை செய்ய தயாரா இருக்கேன் என்று கூறினேன். மேலும் இதற்கு முன் வேலை செய்த நிறுவனம் நஷ்டத்தில் இயங்கியதால் திடீரென்று மூடிவிட்டார்கள். அதனால் வேறு வேலை தேடும் சூழ்நிலை உருவாகிவிட்டது சார். அந்த அதிகாரி சற்று யோசிப்பது போல் பாவனை செய்துவிட்டு, முருகவேல், உங்கள் பயோடேட்டாவை கொடுத்து விட்டு செல்லுங்கள், தேவைப்படும் போது அழைக்கின்றோம் என்றார். மிக்க நன்றி சார் என்று கூறிவிட்டு வெளியே வந்தேன். இங்கும் வேலை இல்லை. மனம் கனத்தது, கூடவே தலையும் வலித்தது. பெரும்பாலான இடங்களில் வயதை காரணம் காட்டி தவிர்த்து விடுகிறார்கள். ஆண்டவா, என்ன சோதனை! அனைத்தும் நல்லபடியாகத்தான் போய்கொண்டு இருந்தது. முன்பு வேலை செய்த நிறுவனம் மூடும் வரை அந்த வேலையை நம்பி வாங்கிய கடன்கள் கழுத்தை நெரிக்க தொடங்கியது. ஒரே மகனின் படிப்பு செலவு, வீட்டுக்கு தேவையான செலவு, மேலும் மேலும். ஐயனே, ஈசனே, எப்படி சமாளிக்க போகிறேன்? தலை மேலும் வலித்தது. பேருந்துக்கு வைத்திருக்கும் காசில் காஃபி சாப்பிட்டு நடந்து வீட்டுக்கு செல்லலாம் என்று முடிவு செய்து காஃபி சாப்பிட்டு நடக்க துவங்கினேன். ஆழ்ந்த சிந்தனையில் நடந்து செல்லும் போது ரோட்டின் ஓரத்தில் ஒரு தோல்பை அனாதையாக கிடந்தது. சின்னதாக ஒரு சபலம் எடுத்து திறந்து பார்த்தேன். குப்பென்று வியர்த்து கொட்டியது. பையில் கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள். கை கால்கள் உதறல் எடுத்தது. இருப்பினும் எடுத்து வைத்து கொண்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க. மனம் பலவிதமாக என்னுள் பேசியது. ஒரு பக்கம் எச்சரிக்கை செய்தது. அருகில் உள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைத்து விடலாம் என்ற எண்ணம் தோன்றியது. ஆனாலும் கட்ட வேண்டிய கடன்களும் குடும்ப செலவுகளும் கண்முன்னே நின்று பயமுறுத்தியது. வீடு வந்து சேரும் வரை மனச்சத்தங்கள் ஏராளம். உடல் முழுவதும் வியர்வை ஊற்றியது. வீட்டில் உள்ள அலமாரியில் பணத்தை பத்திரமாக வைத்தேன். வெளியே சென்று திரும்பிய மனைவி, என்னங்க ஒரு மாதிரியா இருக்கிறீங்க என கேட்டாள். வள்ளி, அந்த கதவை சாத்திட்டு உள்ளே வா என்றேன். நடந்த விவரங்களை சொல்லி யாராவது கேட்பார்கள் என்று திரும்பி திரும்பி பார்த்தேன். யாரும் வரவில்லை என பொய் கூறினேன். பணத்தை எண்ணி பார்த்தேன். மொத்தமாக 12 லட்சம். வள்ளி, சில மாதங்கள் வேலை கிடைக்கும் வரை நமக்கு கவலை இல்லை, நம் செலவுக்கு இது போதும் என்றேன். மனைவி அமைதியாக இருந்தாள். ஏதாவது பேசு என்றேன். இந்த பணம் நமக்கு வேண்டாங்க என்றாள் மனைவி. வள்ளி, என்ன பேசுற நீ? ஆண்டவனா பார்த்துதான் நமக்கு துன்பங்கள் தீர வழிகாட்டி இருக்காரு. உங்க அல்ப புத்திக்கு ஆண்டவன் மேல் பழி போடாதீங்க என்றாள். வள்ளி, எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல. கட்ட வேண்டிய கடன்களும் செலவுகளும் கழுத்த நெரிக்க ஆரம்பித்து விட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பணம் நமக்கு எவ்வளவு உதவியாக இருக்குமோ நினைத்து பாரு வள்ளி. இன்னொருவர் பணத்தில் வாழ்வது தப்புங்க. அதுக்கு பதிலா இருவருமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம் என்றாள் மனைவி. அப்போ வீட்டு செலவுக்கு என்னதான் செய்வேன் என்று கோபமாய் குரலை உயர்த்த, ஆண்டவன் சோதிப்பாருங்க, ஆனா கைவிட மாட்டார் என்று கூறி டக்கென்று கழுத்தில் இருந்த தாலியை கழற்றி, இதை விற்று விடுங்கள், எனக்கு மஞ்சள் கயிறு போதும் என்றாள். வள்ளி என அதிர்ந்து விட்டேன். அடுத்தவங்க பணத்துல வயிற்றை நிரப்பிக் கொள்வதை விட இது எவ்வளவோ மேலுங்க. இந்த பணம் யாருக்கு சொந்தமோ அவர்களிடம் கொடுத்து விட்டுதான் நீங்கள் வீட்டில் நுழைய வேண்டும் என்று ஓடி கதவை சாத்தி கொண்டு அழ ஆரம்பித்தாள். மனைவியின் தாலி கையில் கனத்தது. பணப்பையில் ஆராய்ந்து பார்த்தேன். முகவரி இருந்தது. அந்த பங்களாவுக்குள் நான் நுழைந்த போது கோயிலில் நுழைந்த உணர்வு. மெல்லிய ஓசையில் சிவனை பற்றி பாடல்கள். அழைப்பு மணியை அடித்தேன். நெற்றி நிறைய விபூதியுடன் ஒரு பெரியவர் வந்து பார்த்தார். நடந்த விவரங்களை அவரிடம் கூறி பணப்பையை கொடுத்தேன். மகிழ்ந்த அவர் உள்ளே அழைத்து சென்று குளிர்பானம் கொடுத்து உபசரித்தார். தம்பி, எனது நிறுவனத்தில் இருந்து காரில் வரும்போது பணப்பை தவறி விழுந்து விட்டது. திரும்பி தேடி செல்லும் போது கிடைக்கவில்லை. உங்களைப் போல் நல்லவர்களும் இருக்கிறார்கள். அதான் தவறவிட்ட பணம் திரும்ப வந்து விட்டது என்றபடி என்னை பற்றிய விவரங்களை கேட்டார். என்னுடைய சூழ்நிலை பற்றிய விவரங்களை கூறினேன். அப்படியே யோசித்து, தம்பி கொஞ்சம் இருங்கள், இதோ ஒரு போன் செய்துவிட்டு வருகிறேன் என்று உள்ளே சென்றார். திரும்பி வந்தவர், தம்பி, என்னோட நிறுவனத்தில் வேலை செய்ய உங்களுக்கு விருப்பமா? அடுத்த வாரம் எங்கள் மேலாளர் ஓய்வு பெறுகிறார். அவரோட இடத்தில் யாரை நியமிப்பது என நினைத்து கொண்டு இருந்தேன். நீங்கள் ஏன் அந்த வேலையில் சேரக்கூடாது? நீங்கள் நாளைக்கு சேர்ந்து நிறுவனத்தில் ட்ரைனிங் எடுங்கள்.
வேலைக்கான உத்தரவு கடிதம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துவிடும். வேறு யாராவது உங்களுடைய சூழ்நிலையில் இருந்து இருந்தால் இந்த 12 லட்சம் பணம் திரும்ப வந்து இருக்காது. இந்த வேலை உங்கள் நேர்மைக்கும் ஒழுக்கத்திற்கும் நான் கொடுக்கும் பரிசு என்றார். என் கண்ணில் கண்ணீர், கண்ணீரில் 1000 நன்றிகள் என் மனைவி வள்ளிக்கு. மனைவியோடு கூடிய வாழ்க்கையை அதற்குரிய இயல்புகளோடு அற வழிகளில் நடத்தினால் இல்லறத்திற்கு மாறான பிற வழிகளில் போய் பெறும் பயன்தான் என்ன? ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம சேனலுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சா வீடியோக்கு கீழே இருக்க தேங்க்ஸ் பட்டன் மூலமா உங்களால் முடிந்த பண உதவி செய்யலாம். எப்படி இருக்க பார்வதி? கேட்டவளின் முகம் பார்த்த பார்வதி, நல்லா இருக்கேன் புன்னகையுடன் சொன்னாள். நீங்க? எனக்கென்ன, புன்னகையை முயற்சி செய்து முகத்தில் வரவழைத்து நல்லா தான் இருக்கேன் சமாளித்தாள் கமலா. வாங்க, வெயிலுக்கு குளிர்பானம் ஏதாவது சாப்பிடலாம் அழைத்தாள் பார்வதி. வேண்டாம் வேண்டாம், எனக்கு சளி பிடிக்கும், உனக்கு தெரியுமே. பரவாயில்ல, சுட காஃபியாவது குடிக்கலாம் மீண்டும் வற்புறுத்தினாள் பார்வதி. இல்ல பார்வதி, 10 நிமிஷம் நடந்தா வீடு வந்துடும். உன்னை எப்பவாவது பார்க்க முடியுமான்னு நினைச்சுக்குவேன். நல்ல வேளை வழியிலேயே பார்த்துட்டேன். வரட்டுமா? இருங்க போலாம். கமலத்தின் கைகளை பலமாக பற்றி கொண்ட பார்வதி, நீங்க எதுவும் சாப்பிடலனாலும் பரவாயில்ல, உள்ள வந்து உட்காருங்க. அந்த கடைக்குள் வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று உட்கார வைத்தாள். வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் பார்வதியுடன் உள்ளே சென்று உட்கார்ந்தாள். இவளிடம் கேட்காமலேயே சர்வரிடம் ஆர்டர் செய்தாள். 2 காஃபி, அப்படியே சூடா ஏதாவது இருந்தா கொண்டு வாங்க. கமலா சலித்தாள். என்ன பார்வதி, வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற? இருவரும் சர்வர் கொண்டு வந்த 2 வடையை சாப்பிட்டு முடிவதற்குள் சர்வர் கொண்டு வந்த காஃபியை வாங்கி ருசித்தனர். பணம் கொடுப்பதற்காக பர்ஸை திறந்த கமலத்தை சட்டென தடுத்து பார்வதியை சாப்பிட்டதற்கான பணத்தை கொடுத்தாள். கமலா தர்ம சங்கடத்துடன், நீ சொன்ன கேட்கவே மாட்ட, சலித்து கொண்டே வெளியே வந்தாள். ஆட்டோ ஆட்டோ கைத்தட்ட பதறியபடி கமலா, எதுக்கு ஆட்டோ? 10 நிமிஷம் தான், போயிடுவேன். பேசாம இருங்க. ஆட்டோ அருகில் வர இவங்களை பூங்காவனம் நகர்ல கொண்டு போய் விடணும். எவ்வளவு கேட்பீங்க? 50 ரூபாய் ஆகும். அவர் சொல்லி முடிக்கும் முன் பார்வதி சட்டென தன் கையில் இருந்து 50 ரூபாவை எடுத்து ஆட்டோ டிரைவரிடம் கொடுத்து பத்திரமா இறக்கி விட்டுடுங்க. ஆட்டோ பறந்தது. கமலம் பார்வதிக்கு கையை காட்டி விடை பெற்றாலும் மனசு அசௌகரியமாக இருந்தது. சொன்னால் கேட்க மாட்டாள் இந்த பார்வதி. ஏம்மா, காலையில தானே உன்கிட்ட 100 ரூபாய் கொடுத்தேன், அதுக்குள்ள செலவாயிடுச்சுன்னு சொல்ற? மகன் அழுத்தபடி பணம் எடுத்து கொடுத்தான். நான் வேலை செஞ்சிட்டு இருந்த முதலாளி அம்மாவை பார்த்துட்டேன்டா, அவங்களுக்கு காஃபி வாங்கி கொடுத்து ஆட்டோல ஏத்தி அனுப்பிச்சேன், அதனால செலவாயிடுச்சு. ஏம்மா, முதலாளி அம்மாங்கிற? அவங்களுக்கே நீ செலவு பண்ணியிருக்க? பெருமூச்சுடன், அவங்க வீட்டுல நான் சமையல்காரியா 20 வருஷம் இருந்தேன்டா. அந்த ஐயா போன பின்னாடி பசங்களும் பிள்ளைங்களும் சொத்தை எல்லாம் பிரிச்சு கொண்டு போயிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு இப்ப எந்த வருமானம் இல்லாம கஷ்டப்படுறாங்க. என்னம்மா, நீ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்ற? அவங்க இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னாங்களா? அவங்களா? தன்மானத்தை விட்டு யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நானே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுதான். இப்ப கூட எனக்கு நல்லா தெரியும், அவங்க எதுவும் சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. ஐயோ, நீ ஏதாவது உதவி பண்ணலாம் இல்லையா? அப்படியெல்லாம் செய்ய ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க மதிப்பு குறையாம அப்பப்போ உதவி பண்ணிடுறேன், அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிவில் வலது ஓரத்தில் வர கட்டத்தில் இன்னும் சூப்பரான கதை இருக்கு, அதையும் பாருங்க, நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.